வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜவஹர் பட்ட மேற்படிப்பு மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. ஜிப்மரில் வேலையிடம் வந்து உங்களுக்கு புதுச்சேரி. முழுமையாக வீடியோ பாருங்கள், எக்காரணத்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேமாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு உண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிங்க. அடிஷ்னலாக 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும், அதில் பெட்டர் கண்டென்ட் போடலான்னு இருக்கும் ஃபியூச்சரில். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஜவஹர் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் 2 வேகன்சி புதுச்சேரியில். என்ன போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசனுக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசனுக்கு உண்டான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிகிரி இன் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி அப்ரூவ்ட் பை ஏஇஆர்பி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி லைஃப் சயின்ஸ் வித் பிஜி டிப்ளமோ 2 years கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்றாங்க. மெடிக்கல் ரேடியேஷன் அண்ட் ஐசோடோப் டெக்னாலஜி டிஎம்ஆர்ஐடியில் அப்ரூவ்ட் பண்ணியிருக்கணும் பை ஏஇஆர்பி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் யூஆர் கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 35 வயசும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசனுக்கு பார்த்தீங்கன்னா 24,500 பர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு, அப்புறம் இன்டர்வியூ நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் ஜென்ரல் கேட்டகிரி பிசி எம்பிசி ஓசிக்கெலாம் வந்து 500 ஃபீஸு. 250 வந்து எஸ்சி எஸ்டிக்கு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் இன்டர்வியூ வந்து நடக்குது. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் சென்டர் ஜிப்மர் புதுச்சேரின்ற இடத்துல நடக்குது. அதேமாதிரி உங்களுக்கு 15/3/2019 அன்றைக்கி காலைல 8:30 மணிக்கு நடக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு டிடி எடுக்கிற என்ன பேரில் டிடி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிடி ஃபேவர் ஆஃப் டைரக்டர் ஜிப்மர் புதுச்சேரி அப்படின்ற பேர் பேயபிள் அட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன ப்ரூஃப்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி, அப்புறம் எஸ்எஸ்எல்சி மார்க்கெட்டு, ஹையர் செகண்டரி மார்க்கெட்டு, டிகிரி இன் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜியில் முடிச்ச ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி டேரெக்டாக வந்து அந்த இன்டர்வியூ கலந்துக்கணும். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் சென்டர் ஜிப்மர் புதுச்சேரியில். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/3/2019 காலையில் 8:30 மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. இதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசனுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணாதீங்க, அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் டிடி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டிடியில் என்ன நம்பர் எழுதியிருக்கோ அந்த டிடி நம்பர், எந்த பேர், என்ன பிரான்ச்சில் எடுத்தீங்கன்றது எழுதிங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுறங்க. உங்கள் ஃபுல் நேம் எழுதுங்க, பிளாக் நேம் வித் இனிஷியலோட. அதேமாதிரி உங்கள் அப்பா பேர், உங்கள் ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க. அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு மந்த்து இயர் படி எழுதுங்க. அதேமாதிரி இப்போ ஆஸ் பர் என்ன முடியுது, இப்போதைக்கு என்ன டேட்டு அப்படின்றது, எத்தனை நாள் எவ்வளோ வருஷம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி மேலே ஃபீமேலான்னு மென்ஷன் பண்ணுங்கள். வித் ரிட்டன் பாக்ஸ் ஒன்லி கேட்டகரி அவுட் வந்து பிசிஎம் பிசியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். அதேமாதிரி நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுங்க, ரிலிஜன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள் அன்மேரிடு அப்படின்னு கொடுங்க. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுங்க. இந்த 9th காலத்தில் மெட்ரிக்னா 10th 12th டிகிரி டெக்னிக்கல் டிகிரி இது முடித்தது வந்து அப்படியே எழுதுங்க. எந்த காலேஜில் முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணிங்க, எவ்வளோ % ஆஃப் மார்க்கு, எந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டீங்களான்றது எழுதுங்க. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வித் அட்டாச் ப்ரூஃப். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதனா நீங்கள் முன்னே அனுபவம் வந்ததுன்னா அதோட காப்பீஸ் வச்சுக்கோங்க. அதேமாதிரி என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னு எழுதுங்க. உங்கள் இதுதான் மெயின் 11th 12th காலம். பர்மனெண்ட் அட்ரஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. அதேமாதிரி உங்கள் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக கொடுங்க. இதில் டிக்ளரேஷனில் எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் பிளேஸு டேட்டு மென்ஷன் பண்ணிங்க. உங்கள் சைன் போட்டுங்க. சைன் போட்டு அந்த அடிஷ்னல் காப்பி சொன்ன பார்த்தீங்களா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக்கிங் லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வைக்கிறீங்களோ அந்த ப்ரூஃபுலாம் இது வந்து டிக் பண்ணுங்கள். ஏஜ் ப்ரூஃப் வைக்கணும், 12th மார்க் ஷீட்டு ப்ளஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிசி, அதேமாதிரி நேஷனாலிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் காப்பி, டிடி காப்பி எடுத்து வச்சுக்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்ளிகேஷன் டியூலி சைனு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுட்டு உங்கள் சைன் போட்டு இதில் வச்சுருங்க. என்னென்ன காப்பீஸ் அது கூட அட்டாச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ போய்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னே சொன்ன மாதிரியே டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், அந்த சேனலுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.